பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் செயின் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுலேயும் லாங் செயின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி லைட் வெயிட்டில் வரக்கூடிய லாங் செயின் கலெக்ஷன்ஸில் 8 புடி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். நம்ம லலிதா ஜுவல்லரியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 12 கிராம்ஸ்லேருந்தே 8 புடி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது உங்களுக்கு 1.5 பவுண்ட்லேருந்தே கிடைக்கிது. ஒரே ஒரு செட்டு மட்டும் உங்களுக்கு ரெட்டை வடை செயின்ஸும் காமிச்சிருக்கேன். வாங்க இன்றைக்கி கலெக்ஷன் பார்க்கலாம். 8 பிடி செயின்ஸோட வேஸ்டேஜ் வந்து மேலே நான் உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லைட் வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த செயின் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 12 கிராம்ஸ் தான் வரும். ஹார்டின் ஷேப்பில் ரொம்ப ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப பார்வையாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து 1.5 பவுண்ட் மாதிரியே இல்லை. ரெண்டாவது நம்ம பார்க்குறது முறுக்கு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னில் உங்களுக்கு 15 கிராம்ஸ் 800 மில்லியில் கொடுத்துருந்தாங்க. அதாவது கரெக்டாக உங்களுக்கு 2 பவுண்ட் வருது. அவ்வளோ அழகாக அந்த முறுக்கு நல்லா கட்டுசாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. ஸோ சின்னதாக நீங்கள் வந்து ஒரு 1 கிராம் 2 கிராம் டாலர் கொடுத்து போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய செயின் பேட்டர்ன் தான். செயின் பேட்டர்ன்லேயே வந்து இந்த கம்பி பேட்டர்ன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இது கரெக்டாக உங்களுக்கு 20 கிராம் வருது, 2.5 பவுண்ட் வருது. ஆனால் பார்க்க ரொம்ப பார்வையாக இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி செயின் வந்து ஷார்ட் செயின் போட்டுப்பாங்க. ஸோ லாங் செயினுக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கோதுமை செயின்லேயே வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மணிமணியாக சின்ன கோதுமை மாதிரி. இதுவும் உங்களுக்கு 2.5 சவரன் வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக 2 பவுண்ட்லேயே சின்ன சின்ன கட்டமாக வரும். கேரளா பேட்டர்ன் சொல்லுவாங்கல்ல, அந்த பாக்ஸாக அந்த மாதிரி கனெக்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இந்த பாக்ஸ் பேட்டர்ன் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அந்த 2 பவுனுக்கு ரொம்ப பார்வையாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு முல்லை பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, வரி வரியாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக 19 கிராம் 800 மில்லி வந்துச்சு. 20 கிராம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2.5 சவரனே வரும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த பேட்டர்ன் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மாதிரி 4 பக்கமுமே வந்து அரும்பு வந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. பாப்கார்ன் மாடல் மாதிரி சின்னது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ட்ரே ஃபுல்லாகவே கொஞ்சம் பார்க்க பார்வையாக தட்டையாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது ஜஸ்ட்டு 12 கிராம்ஸ் தான். 1.5 பவுண்டில் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த சின்ன சின்னதாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜென்ஸும் போட்டுக்கலாம், லேடிஸும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எப்பவுமே நம்ம 8 படி செயின் போடுறோம் அப்படின்னாலே அதில் டாலர் கம்பல்சரி நம்ம கொடுத்து போட்டால் தான் அந்த செயினோட லுக்கே இருக்கும். இப்போ நம்ம தாலி செயின்லாம் சைடில் போட்டுக்கோணும், அதுக்கு துணை செயின் மாதிரி நம்ம 1.5 பவுண்டில் போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இந்த செயின் வந்து உங்களுக்கு பார்க்க எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்களேன். மோஸ்ட்லி இதை ஜென்ஸும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்வையாக செஞ்சுருக்காங்க. 32 கிராம் வந்துச்சு. கரெக்டாக உங்களுக்கு சொல்லணுன்னா 4 பவுன் வரும். நல்லா வெயிட்டாக 4 பவுன் வந்துச்சு. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குற இந்த பேட்டர்ன் வந்து தாமரை மாலை சொல்லுவாங்கள்ல, லோட்டஸ் செயின்லேயே மினி வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. இது உங்களுக்கு கரெக்டாக 28 கிராம்ஸ் வந்துச்சுங்க. ஸோ நல்ல வெயிட்டும் கூட, ஆனால் பார்க்க ரொம்பவே நல்லா பார்வையாக இருந்துச்சு. டெய்லி வேர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டெய்லி வேர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஒரு 2 பவுன் அந்த மாதிரி போட்டோம்னா இன்னும் நல்லா அழுத்தமாக இருக்கும்ல. இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த செயினுமே உங்களுக்கு லோட்டஸ் மாடல் பேட்டர்ன் தான் வரும். ஸோ இது உங்களுக்கு 31 கிராம் வருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 பவுன் அப்படின்னே சொல்லலாம். நல்ல கனமாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் நல்ல பார்வையாக இருந்துச்சு. லேடிஸ் ஜென்ட்ஸ் யாருனாலும் இது வியர் பண்ணிக்கலாம். ஸோ டாலர் கொடுத்து போட்டோன்னா ரொம்பவே பார்வையாக உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம லாங் செயின் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னாலே கொஞ்சம் வெயிட்டாக வாங்கிட்டால் நமக்கு ரொம்ப லாங் லைஃப் வரும். எல்லாமே நம்ம லைட்டாக போட முடியாதுல்ல. இப்போ பார்த்துட்ருக்குற இந்த செயின் வந்து லோட்டஸ் மாடல்லையே ரொம்ப கனமான செயின். உங்களுக்கு வந்து 39 கிராம் வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 5 பவுன் வரும். ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க, நல்லா கட்டுசாக பண்ணியிருந்தாங்க. இதே 5 பவுனில் பார்க்க பார்வையாகவும் நம்ம பண்ணலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க வந்து ஒரு 4 பவுன் மாதிரி இருக்குது. ஆனால் வெயிட் வந்து நல்லா அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் உங்களுக்கு கேரளா பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. 16 கிராம் 2 சவரனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த கேரளா பேட்டர்ன், இந்த பாக்ஸ் பேட்டர்ன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது பழைய பேட்டர்ன் தான். ஆனால் மோஸ்ட்லி இது நம்ம தாலி கூட துணை செயின் மாதிரி போட்டு ஒரு டாலர் போட்டோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் மித்த செயின்ஸை கம்பேர் பண்ணும்போது. இந்த ட்ரே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ரெட்டை வடம் தான். ஸோ ரெட்டை வடம் வந்து கொஞ்சம் ஹெவியான கலெக்ஷன்ஸாக தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எல்லாமே வந்து ஒரு 4 பவுன் 5 பவுன் 6 பவுன் அந்த ரேஞ்சில் வரும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 31 கிராம் வருது. 31 கிராம் 500 மில்லினா உங்களுக்கு 4 பவுன் வருது.
ரெட்டை வடம் அப்படின்னாலே வந்து 2 செயின் சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நடுவில் ஒரு கனெக்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்க வந்து நல்ல ஒரு நெல்மணி மாதிரி கொடுத்து பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அழகாக பொடுசாக இருக்குது, ஆனால் நல்ல கனம். ஸோ உங்களுக்கு வந்து ரெட்டை வடம் அப்படிங்கும்போது டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கனமாக வாங்கிட்டிங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பாட்டி காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி ரெட்டை வடம்ங்கிறது தான் ரொம்ப ஃபேஷனாக இருந்துச்சு. இந்த பெரிய பணக்காரங்க எப்பயுமே வந்து ரெட்டை வடம் போடுறத ஒரு ட்ரெண்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி நெல்மணி பேட்டர்ன் தான். அந்த நடுவில் நெல்மணி மாதிரி கொடுத்துருக்காங்க கோதுமை செயினில். அந்த நடுவில் வந்து ஒரு பால் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 47 கிராம்ஸு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வந்து உங்களுக்கு 30 கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க. சேம் கோதுமை பேட்டர்னில் வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த நெல்மணியில் வந்து பிளெயினாக அழகாக வலுவலுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நல்லா வெயிட்டாக செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு 40 கிராம் 5 பவுன் வருது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு அந்த கோதுமை பேட்டர்னில் நடுவில் இருக்கிற நெல்மணி நல்ல ஒரு ரோல் பண்ணி வந்திருக்கிற மாதிரி சுருளாக இருந்துச்சு. ரெட்டை வடை செயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் கலெக்ஷன்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உங்களுக்கு லாங் லைஃப் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக தான் நீங்கள் எடுக்கணும். 4 பவுன் 5 பவுன் 6 பவுன் அந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா தான் நீங்கள் ரெட்டை வடை வந்து லைஃப் நல்லா வரும். இல்லைனா நடுவில் ஏதாவது அருந்துருச்சு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி கொண்டு போய் கொடுக்கும்போது நமக்கு அந்த செலவே நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஒன்ஸ் நம்ம ஒரு நகை எடுக்கிறோன்னா அதை அடுத்து நம்ம மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோடு எடுக்கணும். லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி எடுப்போமோ கரெக்டாக அப்படி சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு செட் ஆகாது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த செயின் வந்து கேரளா பாட்டனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல். இது பாக்ஸாக கொடுத்துருந்தாங்க. இதோட வெயிட் ஆனால் கொஞ்சம் அதிகம் தான். உங்களுக்கு 5 சவரன் வரும். ஆனால் ரொம்பவே இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க. யாருக்கெல்லாம் இந்த டிசைன் பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது அழகாக நம்ம தாலி செயின் கூட போட்டு ஒரு பெரிய டாலர் செயின் போட்டோம்னாலே போதும். ஃபங்க்ஷன் வேறே பண்ணிக்கலாம். பக்கத்தில் இப்போ நான் காட்டுறதும் அதே பேட்டர்ன் தான். இதுவும் 5 பவுன் தான். ஆனால் அதை விட இது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு பார்க்க. ஆனால் உங்களுக்கு அந்த வெயிட் வந்து கொடுத்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாமரை செயின் இருக்கு இல்லையா, லோட்டஸ் மாடல். அதில் நல்லா கனமாக 5 பவுனில் செஞ்சுருந்தாங்க. எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நான் அதை தொட்டு பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங் அதோட வெயிட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன தான் நம்ம லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் பார்த்தாலும் இப்படி ஹெவி வெயிட் பார்க்கும்போது அதை தூக்கும்போது அந்த செயினுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் ஆகட்டும் அந்த தரம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதும் சேம் உங்களுக்கு தாமரை முகப்பு தான். மோஸ்ட்லி லாங் செயினில் வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் மாடல் தான் நிறைய இருக்கும். ஏன்னா அது ரொம்ப பார்க்க வந்து பார்வையாக இருக்கும் மித்த செயின்ஸை விட. இது வந்து உங்களுக்கு 5 பவுனா, ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு 7 பவுன் 8 பவுன் அந்த லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். மித்த செயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவ்வளோ பார்க்க பெருசாக இருக்காதுல்ல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு 41 கிராம்ஸ் வருது, 5 சவரன் வருது. ஐ திங்க் இதை வந்து நம்ம பாப்கார்ன் மாடல்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். இதுக்கு சரியான பேர் எனக்கு தெரியல, ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதும் உங்களுக்கு 5 பவுனில் ரொம்ப ஷைனிங்காக நார்மலாக வரக்கூடிய லோட்டஸ் பேட்டர்ன். நல்லா பார்க்க உங்களுக்கு பார்வையாக வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 5 பவுன் கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிருக்கேன். நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, லலிதா ஜுவல்லரியில் நகைச்சீட்டு போடலாமா, நகைச்சீட்டு போட்டால் பெனிஃபிட்டாக இருக்குமான்னு. கண்டிப்பாக ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஏன்னா லலிதா ஜுவல்லரியில் இப்போ நீங்கள் கோல்டு சீட்டு போடுறீங்கன்னா சீட்டு முடியும் போது சேதாரம் செய்கூலி நமக்கு வராது. ஜஸ்ட்டு ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம கட்டின அந்த கோல்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். அது எந்த டிசைனாக இருந்தாலும் சரி. பர்டிகுலராக இந்த டிசைன் தான் எடுக்கணும், அந்த டிசைன் எடுக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி அப்படி கிடையாது. எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதே இது நம்மக்கிட்ட பழைய நகைகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை மாற்றும் போது நமக்கு நிறைய வந்து கழிவு போகலாம், இல்லை நிறைய வந்து நமக்கு வேஸ்டேஜ் அதுன்னு செலவாகலாம். ஆனால் லலிதாவில் வந்து பழைய நகையை நம்ம போட்டுட்டு ஜஸ்ட் இதே மாதிரி ஒரு 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணினோன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய நகையோட வெயிட்டுக்கும் பியூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஜுவல்லரி எடுத்துக்கலாம். அதுக்கும் சேதார செய்கூலி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயிலை நான் ஃபுல் வீடியோவாகவே உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அப்போ தான் கேல்குலேஷனோடு சொல்லும் போது உங்களுக்கு தெளிவாக அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஸோ லலிதாவில் நீங்கள் தாராளமாக நகைச்சிட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த 8 செயின் வந்து கோதுமையிலே கெட்டி மாடல் சொல்லுவாங்கள்ல, நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி. இதோட கிராம்ஸ் வந்து உங்களுக்கு 23 கிராம் வந்திருக்கு. அது நியர்பை 24 கிராம்ஸ் தான். ஸோ 3 பவுன் உங்களுக்கு வருதுங்க. இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்னில் எடுக்கும்போது உங்களுக்கு அருந்தே போகாது, லாங் லைஃப் வரும், டெய்லி வேர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த காசு மாலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது, பார்வையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு 24 கிராம் வரும். இதுவும் உங்களுக்கு 3 பவுன் தான். நடுவில் கனெக்டிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லக்ஷ்மியில் ஃபுல்லாகவே இந்த காசில் நடுவில் லக்ஷ்மி வந்து தாமரையில் உட்காந்துருக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிடில் ஹாரம் மாதிரி அந்த மாதிரி போட்டுக்கலாம். கீழே அதுக்கு ஒரு பெரிய பெண்டன்ட்டும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து மோர் தென் ஒரு 15க்கு மேலே அந்த லக்ஷ்மி டாலர் இருக்குது.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 32 கிராம்ஸ்லேயே இந்த லோட்டஸ் மாடல் செயின் பார்க்க எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்களேன். 4 பவுன் தான் இருக்குது வெயிட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு 6 பவுனுக்கு மேலே அழகாக லுக் கொடுக்குது. ரொம்ப ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒன்று மேட் ஃபினிஷிங் வருது. ரொம்பவே நல்லா பார்க்க பார்வையாக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் கழுத்தில் போடும்போது கழுத்தை நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த லோட்டஸ் கலெக்ஷன் வந்து 5 பவுன் வருது, 40 கிராம் வருது. ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதே லுக்கு தான் கொடுக்குது. பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு 4 சவரன் தான். ரெண்டுக்கும் 1 சவரன் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஆனால் பார்வை வைஸ் எல்லாம் ஓகேவாக இருக்குது. வெயிட்டில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. பார்க்க நல்ல பார்வையாக இந்த மாதிரி பட்டையாக லாங் செயின் 8 புடி 10 புடி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வெளியே எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு அரை பவுன் டாலர் எடுத்தாலே போதும். ஸோ டாலர் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 பவுனில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அரை பவுனுக்கே பார்க்க பயங்கர பார்வையாக இருக்கக்கூடிய நிறைய கலெக்ஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த லோட்டஸ் மாடலுக்கெல்லாம் நீங்கள் லக்ஷ்மி பேட்டர்ன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், பார்க்க பார்வையாக இருக்கும். ஸோ அது மேட்ச் பண்ணும்போது ஒரு தாலி செயின் பக்கத்தில் இந்த லோட்டஸ் மாடல் வித் பெண்டன்ட்டோடு போட்டிங்கனாலே நம்ம கிராண்டாக இருக்கும். எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் 2 செயினோட போட்டுக்கலாம். அதிகமாக நம்ம வியர் பண்ணணுன்ற அவசியம் இருக்கவே இருக்காது. இந்த பேட்டர்ன் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 25 கிராம் வருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 பவுன் வரும். ஆனால் பார்க்க எவ்வளோ பர்ஃபெக்டாக ஷைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த கட்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஸோ இது வந்து ஜென்ஸ் வியர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த கலெக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட்டு 12 கிராமில் பார்த்தோம் ஃபஸ்ட்டு, ஞாபகம் இருக்குங்களா? சேம் ஹாட்டின் பேட்டர்ன் ஷைனிங்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட்டையாக. இந்த செயின் வந்து உங்களுக்கு 28 கிராம் வரும். அதாவது 3.5 பவுன் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த 2 கலெக்ஷனும் 8 புடியில் உங்களுக்கு ரெட்டை வடை செயின் தான். நான் காமிச்சிருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கலெக்ஷன்ஸை டேரெக்டாக பார்க்கணுன்னா நீங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு குரோம்பேட் பிரான்ச் சென்னையில் வரும். ஓகேவா? ஸோ மறக்காமல் உங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக அந்த கலெக்ஷன்ஸை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வரும். ஓகேவா? நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய்.